வெல்கம் டு கனிஸ் டிசைன்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல் ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை வந்துட்டு நம்ம கட் பண்ணி லைனிங் கூட அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே அடித்து திருப்புறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்துட்டு பைப்பிங், லேஸ் ஒர்க்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே திருப்பும் போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம அப்படியே திருப்பியாச்சு. இதை கரெக்டாக இது வந்துட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணும்போது அந்த ஷோல்டர்கிட்ட எட்ஜஸ் இல்லாமல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பைப்பிங்லாம் வைக்கிறோம். சரி அப்படியே நம்ம தைச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே இப்போ நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி கட்டிங் வீடியோ வேறு ஒரு ப்ளவுஸ்க்கு போட்டிருந்தேன். ஸ்டிச்சிங் வீடியோ டீட்டெயிலாக போட முடியல. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக டீட்டெயில்டாக நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம கட் பண்ணும்போது ஏதாவது நம்ம லைனிங் கூட கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தைக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது கஷ்டமாயிடும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி இது நம்ம ஜாயின் தானே பண்ணுறோம், எப்படி தைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த கைடு அளவே நம்ம தைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மற்ற ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு டோட்டலாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட் தனியாக பிரிக்கணும். அதுக்கு சென்டரில் ஒரு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தைச்சி முடிச்சுட்டு கட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கும்போது கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் வரலாம். இது கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. இதில் பார்த்திங்கன்னா ஹூக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஹூக்ஸ் அவ்வளோ நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அதை ஒழுங்காக தைக்க மாட்டுறாங்க. அது பார்க்கவும் அழகாக இருக்காது. யூஸ் பண்ணும்போதும் அது சீக்கிரமாக பிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஹூக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியெல்லாம் கேட்பாங்க. இப்போ 3 டாட் இருக்குல்ல ஃப்ரண்ட்டில், இது 3 டாட் ப்ளவுஸ் தான். அதால் இப்போ சென்டர் டாட் பிடிக்கிறோம். சென்டர் டாட் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்களோட கப் ஷேப் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப தெரிகிற மாதிரி வைக்கிறதுக்கு மட்டும் கப் ஷேப்புன்னு இல்லை. கப் ஷேப்புன்றது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ட் ஏரியாவில் உங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அந்த ப்ராப்ளமோடு தான் ட்ரெஸ்ஸே யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. சாரீ போடுறவங்களாகட்டும் யாராக இருந்தாலும். இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கிறதும் நம்மளோட ப்ளவுஸ்லேயும் பாருங்கள், உங்களுக்கு கப் ஷேப் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பேக் போர்ஷன் எடுத்துக்கிட்டு ஹிப்பு கிட்ட நம்ம மடித்து தைச்சிடலாம். 1.5 இன்ச்சுக்கு இது நம்ம வைப்போம். அப்போ அது கொஞ்சம் ஹிப்பு கிட்ட ஒரு க்ரிப் இருக்கும். அதுக்காக தான் அது மெயினாக கொஞ்சம் பிடிக்கிறாங்க. அப்படியே அடித்து திருப்பலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது அங்கே கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு க்ரிப் கிடைக்காது. இப்போது பின்னாடி இந்த டாட் பிடிக்கலாம். இதுவுமே ஒரு க்ரிப்காக தான். எல்லாருக்குமே அப்பர் பாடியை விட அந்த ஹிப் சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா அளவு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அது நம்ம அங்கே டாட்லாம் பிடிக்கும்போது அது க்ரிப்பாக இருக்கும். இப்போ நான் 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய கஸ்டமர் கொடுத்த அந்த டிசைனில் இப்படி தான் இருக்குது. நம்ம இது நமக்கு டைரக்ட் கஸ்டமர் கிடையாது. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு அந்த டெய்லர்கிட்ட தான் நான் போயிட்டு ஓவர்லாக்லாம் பண்ணுவேன். அவங்க ரிலேட்டிவும் கூட தான். அவங்களுக்கு வந்த கஸ்டமர் இவங்க. அவங்களால லாஸ்ட் மினிட்ல நிறைய ட்ரெஸ் வந்துட்டதுனால அவங்களால பண்ண முடியல. நம்ம வேறு ஒரு ப்ளவுஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, இது மேரேஜுக்காக கேட்குறது, அப்புறம் ஃபங்க்ஷன் டைமில் கேட்குறது, இதெல்லாம் நம்ம டிலே பண்ணவே முடியாது. இப்போது அதனால தான் நான் சரி இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். அதால் இப்போ எனக்கு எதாவது டவுட் வருது அப்படின்னா கூட நான் எப்படி பண்ணட்டும், இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி நான் டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட கேட்க முடியாது. அதே மாதிரி எனக்கு கொடுத்தாங்கல்ல, அவர்கிட்டையுமே இப்போ நான் கேட்டுட்ருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு நாள் தான் டைம் இருந்துச்சு. இப்போ நான் நைட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் மார்னிங் பண்ணுவேன். இந்த 2 டைம்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணது தான் நான் இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். நைட் டைமில் என்னால் கால் பண்ணி கேட்க முடியாது. மார்னிங் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கோ இல்லாட்டி கொஞ்சம் சீக்கிரம் ஒரு 7 அந்த மாதிரி டைம்லலையும் ஃபோன் பண்ணி அப்படின்னு கேட்டுட்ருக்க முடியாது. எப்படியோ ஒன்று வச்சிருமா அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஓகே அப்படின்னு சொல்லி நான் பண்ணிகிட்டு இருந்துட்டேன். இப்போது இது பார்த்திங்கன்னா சாரியோட கிளாத்து தான். இது அவங்களே கொஞ்சமாக கட் பண்ணி இதுலேருந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் எக்ஸ்ட்ராவும் சாரியை கொடுங்க, இன்கேஸ் எனக்கு பத்தாட்டி நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சாரியும் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ நான் அந்த பேட்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ பைப்பிங்காக கிராஸ் பீஸ், பயாஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை எடுத்து நான் அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை அட்டாச் பண்ணும்போது
கரெக்டாக அட்டாச் பண்ணலன்னா அப் அண்ட் டவுன்ஸ் வந்துச்சுன்னா அது நம்ம ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து நான் எதுக்கு மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பேச்சஸ்லாம் ரெடி பண்ணோம்ல, அது எங்கே வைக்கலாம், எவ்வளோ கேப் இருக்கும், இந்த லேஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு லேஸ் கூட இவங்க வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அது எங்கே வைக்கலாங்கிற ஒரு கேல்குலேஷன் நமக்கு அப்போ தான் புரியும். அதில் ஃபஸ்ட்டே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா அந்த பேச்சஸ் வைக்கிற இடம், செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா அதோடய ஷார்ப் எட்ஜஸ் வந்து முடிகிற இடம். அதை தாண்டியும் போகக்கூடாது, அதுக்கு அந்த பக்கமும் போகக்கூடாது, கரெக்டாக இந்த கேப்பில் வைக்கணும். அதுக்காக தான் வந்து இதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த லைன்ஸ் வந்துட்டு நான் 1 இன்ச்சு அந்த அளவுக்குல நான் வச்சிட்ருக்கிறேன் செகண்ட் லைன் மார்க்கிங்கு. ஃபஸ்ட் லைன் எப்படி மார்க்கிங்னா 1 இன்ச்சுக்கும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாக அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்போ வந்து லேஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி பேச்சஸ் ஒன்றையும் நான் வந்துட்டு கட் பண்ணணும். அந்த எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முறையும் தைக்கும் போது மட்டும்தான் அதை கட் பண்ணணும். இல்லைனா இது சில்க் கிளாத்துங்கிறதுனால அந்த நூலாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம முன்னாடியே எல்லாம் கட் பண்ணி வைக்க முடியாது. இப்போ தைக்கும் போது தான் ஒன்றுத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி தைக்க முடியும். அப்போ தான் இது கரெக்டாகவும் வரும். அது இல்லாமல் நமக்கு அந்த பிரிஞ்சிட்டு வர பிரச்சனையும் இருக்காது. ஸோ நான் ஒரு டைமும் தைக்கும் போது தான் அதை கட் பண்ணி வைக்கிறேன். இதனால் கொஞ்சம் லேட் ஆகும், பரவாயில்ல. நம்ம எப்போ யூஸ் பண்ணாலும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லையா? அதனால் ஒரு பேச்சஸையும் வந்துட்டு அந்தந்த டைம்லேயே நான் அட்டாச் பண்ணிகிட்ருக்கிறேன் கட் பண்ணி. இப்போது இது வந்து முடிய போகுது. இதில் நிறைய லேஸ் ஒர்க் இருக்குது. நான் பேசிக்காக நிறைய லேஸ் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இப்படி தான் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டா ஓகே, அதே மாதிரி நம்ம பண்ணிடலாம். நீங்களாக ஏதாச்சும் ஒன்று வச்சுருங்க டிசைன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். இவங்க லேஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க, ஒரு நாட்டுக்கு ரோப் மாதிரி ஒன்று அதையுமே வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் எப்பயுமே வந்துட்டு சாரீ கிளாத்லேயே மேக்ஸிமம் நாட் ரோப் பண்ணிடுவேன். ரொம்பவும் கிளாத் ரொம்ப பிரிஞ்சு வர மாதிரி இருக்குன்னா மட்டும்தான் வந்து நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நாட் வைப்பேன். அது ரொம்ப ரேர் தான். இப்போ அந்த லைன்ஸ்க்கும் தாண்டி கொஞ்சம் பிசுறு வந்திருக்கும்ல, அதையெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து லேஸ் வைக்கிறோம். இந்த லேஸுமே வந்து அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடையுமே ஸ்டிச் பண்ணணும். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு சைடு வந்து பண்ணியாச்சு, இப்போ அதர் சைடு வந்து பண்ணுறோம். இதில் வந்துட்டு ஒரு கட் ஒர்க் இல்லை, இப்படி வளைஞ்சு ஒரு டிசைன் வருதுல்ல, அது வந்து லேஸ் 2ம் ஜாயின் பண்ண ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு தைக்கும் போது தான் புரியும். இப்போ பாருங்கள், பைப்பிங் வைக்கிறதுக்காக தான் வந்து ராங் சைடு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த பைப்பிங் கிளாத் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக வச்சு தைக்கும் போது அது நம்ம ஃபினிஷிங் ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது கஷ்டம். இப்படி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ திருப்பி நம்ம பைப்பிங் வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எவ்வளோ தின்னா வேணால் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தைச்சி திருப்பிட்டோம் இல்லையா? அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த பைப்பிங் வச்சாச்சு. பைப்பிங் வச்சுட்டு அங்கே ஒரு லேஸ் வைக்கணும். ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். ஸ்லீவ்லாம் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது லேஸு, இது எங்கேயாவது வைக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் எனக்கு அது ஞாபகம் வந்துட்டு நான் அதுக்கப்புறம் தான் நான் வச்சுருப்பேன். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ்க்கு இதே மாதிரி ஒரு நாட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 இன்ச்சஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பைப்பிங் இருக்குல்ல அந்த இடத்துல நெக் லைனில் வைக்கணும். இதுதான் வந்து மாடலில் இருக்கும். நான் மாடலும் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி வைக்கும் போது என்னென்னா, இந்த பீஸ் இப்போ வச்சிட்ருக்கோம்ல, இதை வந்து ராங் சைடு தெரியாமையும் வைக்க முடியாது. அதே மாதிரி அந்த நூல் பிரியறதுக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இவங்க மாடலே இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அங்கே பைப்பிங்கும் வருது. பைப்பிங் வரலன்னா கூட பரவாயில்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 2 இன்ச்சஸ்ன்னும் போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் வேஸ்ட் ஆகாது. இப்போ அதே மாதிரி வச்சு அந்த நாட் அதுக்குள்ளார வைக்கணும். இதுதான் வந்து மாடலில் இருந்தது. இப்போ இந்த ப்ளவுஸோட ஃபேப்ரிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியாச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும். இப்போது இது வந்துட்டு நெக் கட் பண்ணுவோம்ல, அந்த சைடில் இருந்த கிளாத்து இதில் வந்து திரும்ப நான் 2 இன்ச்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதில் வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் டீட்டெயில் வருது. அந்த ஃப்ளவர் டீட்டெயில் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் இதை கட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் மாடலில் பார்த்திங்கன்னா 2 கலரை மிக்ஸ் பண்ணி மொத்தம் 6 பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த குட்டி பேட்ச் வந்து 6 பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளவருக்கு 6 பெட்டல்ஸ் வச்சுட்டு 2 கலரில் பண்ணியிருப்பாங்க. இப்போது நம்ம இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அந்த க்ரீன் மாதிரி சாரீ கிளாத் அதில் பண்ணோம் அப்படின்னா இதில் ஜரி ஒர்க் இருக்குது. அதால் இதில் வந்துட்டு அந்த பிசுரெல்லாம் தெரியும். அதே மாதிரி ஃபினிஷிங்காகவே இருக்காது. அது பண்ணவும் முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுதான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்.
இப்போ நம்ம மாடல் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ப்ளெயினாக இருக்குது. பிங்க் வித் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க, சாண்டில் ஆஃப் ஒயிட் மாதிரி. அது ப்ளெயினாக இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் நான் ரெடி பண்ணிவிட்டு இது எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் நூல் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏதாவது வந்து மறைக்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்து தான் ஃபஸ்ட்டு நான் நூல் மாதிரி தைச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரவுண்டாக கிளாத் மாதிரி வச்சு பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன். அது வந்து செட் ஆகலை, அந்தளவுக்கு நல்லா இல்லை ஃபினிஷிங். அது பிரித்தாச்சு. இப்போ நூலில் ஃபுல்லாக கோர்த்து அது ரெண்டுத்தையும் கட்டிட்டு அப்போ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போயும் வந்துட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த மெத்தடும் வந்துட்டு செட் ஆகலை. சரி, இது எப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இது எல்லாத்தையும் வச்சு தைச்சிடலாம். தைச்சிட்டா வந்து பிரச்சனையே இருக்காது, எப்பயுமே பிரிஞ்சு வராது. அது ஃப்யூச்சரில் எப்படி துவைச்சாலுமே அது போகாது. இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வச்சாச்சு. மொத்தம் 7 வருது. அந்த குட்டி குட்டி பேட்ச் வந்து 7 இருக்குது. இந்த 7 பெட்டல்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தைச்சிட்டு அங்கே கொஞ்சம் பெரிய கேப் வரும். அப்போ வந்து நம்ம 7 பெட்டல்ஸ் வச்சுக்கலாம். இது ரொம்ப அழகாகவும் இருக்கும். கஸ்டமர் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து டிசைன் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், அதுக்குள்ளே பண்ணுற ஒர்க்லாம் வந்து பெருசாக தெரியாது. அதனால வந்து அவங்க அனுப்புவாங்க. அதில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ, பெட்டராக பண்ண முடியுமோ அதுதான் நம்ம பண்ணணும். இப்போ அதுக்கு சென்டராக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கார்டு மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து தைச்சாச்சு. அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக வராத மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பீட் ஒர்க் பண்ணுவோம், அதனால அது ஓகே அப்படின்னு தைச்சாச்சு. இப்போ இந்த நாட்டு மையம் வந்துட்டு அவங்க அனுப்பியிருந்தாங்க, அதில் இப்படி தான் இருக்கும், அது வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக தைச்சாச்சு. கொஞ்சம் தையல் வந்து சின்ன தையலில் வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு தைச்சோம் அப்படின்னா அது பிரியிற பிரச்சனை வராது. இப்போ இந்த நாட்டுக்கு இந்த டேசல் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து குட்டி நாட்டு, குட்டியாக தான் டேசல் பண்ணணும். அப்போ வந்து சின்னதாக பண்ணால் இப்படி திருப்ப முடியல. ஏன் அப்படின்னா இது வந்து பார்டர் இருக்கிற ஒரு கிளாத்து. நமக்கு சாரியோட கிளாத் சொல்லியிருந்தாலும் ப்ளூ கலர், அது ஃபுல்லாக பேச்சஸ் வச்சு முடிச்சாச்சு. இப்போது அந்த பார்டரோட கிளாத் மட்டும்தான் ப்ளூ கலர் பெண்டிங் இருக்குது. அந்த பார்டர் இருக்கிறதுனால ஃபுல்லாக சரி இருக்கும்ல, அதனால் வந்து அது திரும்ப மாட்டேங்குது. அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் பண்ணி ஆகணும்னு கொஞ்சமாக பெருசாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை. இப்போ வந்துட்டு இந்த நாட் ரெண்டுத்தையும் வந்து அந்த கிளாத்தில் தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஸ்லீவுக்கு வந்து இதே மாதிரி டிசைன் பண்ண சொன்னாங்க. நெக்கில் பண்ணதையே வந்து ஸ்லீவுக்கும் பண்ண சொன்னாங்க. ஆனால் அது பாசிபிளே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா டைமும் இல்லை. அதே மாதிரி சாரீ கிளாத்தும் நிறைய வேணும். அப்போ தான் அந்த குட்டி குட்டி பேச்சஸ் வந்து நிறைய பண்ண முடியும். நான் சாரியில் அவ்வளோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்க கட்டும்போது வந்து நல்லாவே இருக்காது. ஒரு சின்ன டிசைனுக்காக சாரியை அவ்வளோ வேஸ்ட்டும் பண்ண முடியாது. அதால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பைப்பிங் வைக்கிறதுக்கு இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தானே வைக்கணும் ஸ்லீவுங்கிறதுனால. ஸோ வந்து நான் ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணிக்கிட்டேன். அப்படி கட் பண்ணும்போது ஒரு 1 இன்ச் அவ்வளோதான் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதால் நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ 2 ஸ்லீவுக்கும் பைப்பிங் வச்சுட்டேன். பைப்பிங் வச்சு அவங்க தான் லேஸ் நிறையா வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லேஸ் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்கோம்ல, அதே பேட்டர்னும் இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அதே மாதிரி லேஸ் வந்து 2 லேயரில் வச்சுட்டேன். ஏன் நான் கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணேன்னா லேஸு பைப்பிங் எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்லீவில் இருக்கும்போது அங்கே வந்து ரொம்ப உறுத்தும், கரெக்டாக உட்காராது. ஏன்னா இது வந்து 3/4 இல்லை எல்போ ஸ்லீவோ கிடையாது, ஷார்ட் ஸ்லீவு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்படி இருந்தால் அது கஷ்டம்னு சொல்லிவிட்டு நான் வந்து எவ்வளோ ஸ்டிச் பண்ணுவோமோ அங்கே மட்டுமே நிறுத்திக்கிட்டேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது நான் இந்த லேஸ் வைக்கவே நான் மறந்துட்டேன். ஏன்னா அது அப்படி பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சா, ஸோ நான் அதை மறந்தே போயிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் கட்டுவோம்ல நாட்டு, அந்த நாட்டையும் இது கூடயே வச்சு இப்போ வந்து நான் லேஸ் தைக்கிறேன். இது நான் முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த ஃப்ளவர் டிசைனுக்கும் உள்ளார வச்சு பண்ணியிருக்கலாம். நான் அதை மறந்ததுனால அதை ஹைட் பண்ணி நான் தைச்சிட்ருக்கிறேன். வேறு ஆப்ஷனே இல்லை நம்மளுக்கு. ஆனால் இப்படி வச்சாலும் வேறு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அந்த பெட்டல்ஸ்க்கும் உள்ளார வச்சு கொஞ்சம் ரிஸ்க் தான், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக ரிஸ்க் எடுத்து தைக்கணும். ஏன்னா நம்ம பண்ண மிஸ்டேக் இல்லையா, இது நான் முன்னாடியே வச்சுருக்கணும். இப்போது இதே மாதிரி 2 சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இது ஸ்டிச் பண்ணும்போது என்ன அப்படின்னா கோல்டன் கலர் லேஸுங்கிறதுனால இங்கே வந்து நம்ம த்ரெட்டு மாற்றணும். அந்த ப்ளூ கலரில் பெட்டல்ஸ் பண்ணும்போது ப்ளூ கலர் மாற்றணும், க்ரீன் கலர் மாற்றணும். இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கில் நம்ம ஒரு நூல் மாற்றும்போது சில நேரம் மறந்துடும், அதுக்கப்புறம் பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி ரொம்ப மைன்யூட்டாக ஞாபகம் வச்சு தைக்கணும். இப்போ வந்து ஹூக்ஸ் பட்டி தான் நான் வந்து தைச்சிட்ருக்கிறேன். ஹூக்ஸ் பட்டி பார்த்திங்கன்னா அந்த சாரீ கிளாத் ரொம்பவே நல்லா இல்லை, கொஞ்சம் அதிகமான கேப் விழுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஐ பட்டி மாதிரி கட்டிடலாம். இல்லாட்டி நான் இப்படியே அந்த வி ஷேப்லேயே வந்து தைச்சிடலாம்.
ஏன் அப்படின்னா இப்படி தைச்சிக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னா இப்படி தைக்கலாம். இப்போது இந்த இதில் வந்து நம்ம வேணும்னா ஐ கூட கட்டியிருக்கலாம். டைம் இல்லை, ஒரே நாள் நைட் மட்டும்தான் இருக்குது, நமக்கு லாஸ்ட் மினிட்ல தான் கொடுத்துருக்காங்க வேறு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த டிசைனை ரெப்ளிகேட் பண்ணி தைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது இப்போது. அதனால தான் இப்போ வந்து அளவு பார்த்துட்டு சைடு அட்டாச்மெண்ட் இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ப்ளவுஸ்க்கு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். இந்த சைடில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே தான் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்லீவில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு 2 பாயிண்ட் அந்த மாதிரி கம்மியாக அதிகமாக வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அங்கே பைப்பிங் அது இது நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அதால் வந்து அங்கே வந்து உறுத்தும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே ஹிப் கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கிளாத் இருக்கும், ஸ்லீவ் கிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இதுதான் வந்து கஸ்டமர் அனுப்பின மாடல். இதில் ஒயிட் வித் பிங்க் இருக்குல்ல, இது இப்படியே அவங்க அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டு நான் அப்படியே போட்டுட்டேன். அதுதான் அவங்களோட மாடல். நம்ம வந்து பெண்டிங் வச்சுருந்த ப்ளவுஸ்ன்னு சொன்னல, அது வந்து இதுதான். இந்த பீகாக் க்ரீன் வித்து இந்த ஒரு பேஸ்டல் கலர் மாதிரி இதுதான் நம்ம பண்ணிகிட்ருந்தோம். அந்த ஒர்க் பெண்டிங்கில் வச்சுட்டு நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எப்பயுமே பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு தான் அடுத்தது கை வைப்பேன். ஏன்னா அதில் ப்ளவுஸுன்னும் போது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு குட்டி 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 பீஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முடித்தா மட்டும்தான் அது ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் மாடலுக்கும் நம்மளுக்கும் வந்து ரவுண்ட் ஷேப் தான் டிஃப்ரென்ஸ். அது கஸ்டமர் சொன்னது தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.